ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது மார்கழி 19வது நாள் போட்ட கோலங்க. செம்பருத்தி கோலம் தான் போட்டிருக்கேன். சாரிங்க, ஒரு நாள் டிலே ஆகிட்டு வீடியோ போட முடியல. வீட்லேயும் கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு, உடம்பும் சரியில்லை. அதனால் எடிட்டிங், வாய்ஸ் கொடுக்குறது எதுவுமே பண்ண முடியல. அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். இது ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளார 2 பூ போட்டிருக்கேன். அப்புறம் 2 மொக்கு, ஒரு 3 இலை போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட இன்னொரு பூ கூட போட்டுக்கிறதுனா நீங்கள் போட்டுக்கோங்க, அழகாக இருக்கும். இது கூட நீங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை போடுறதுனால போட்டுக்கோங்க. எனக்கு டைம் இல்லை, எனக்கு இன்னும் போட முடியலங்கிறதுனால நான் பூவோடு முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக எப்போவும் பட்டர்ஃப்ளை ஒன்று சின்னதாக போட்டுருவேன். நீங்கள் இந்த மாதிரி போடுறப்போ ஒரு குட்டியாக ஒரு பட்டர்ஃப்ளை போட்டுங்க. பிளாக் கலர்லேயே கூட போட்டுக்கலாம். அதில் ரெட் கலர் கொடுத்துக்கிட்டேங்க. ரெட்டு இல்லாமல் அந்த பிங்க் ஷேடு கலந்த மாதிரி ஒரு ரெட்டு என்கிட்ட இருந்துச்சு. அதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். எப்படின்னா ரெட் கலரும் எல்லோவும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு கலர் வரும், பிங்க்கு மாதிரி, ரெட் ஷேடு மாதிரி. அந்த கலரை கொஞ்சம் நடுவில் கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் டார்க் ஆரஞ்சோட லைட்டாக எல்லோ கலந்து நடுவில் அப்படி கோடு கோடாக கொடுத்துருக்கேன். அது தெரியுதா என்னன்னு தெரியல, வீடியோவில் எனக்கு சரியாக தெரியாத மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் நடுவில் லைனாக போட்டுங்க. அந்த செம்பருத்தி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவுட்லைன் எப்படி கொடுத்துருக்கேன்னா, பிளாக் கலரோட ரெட் கலர் மிக்ஸ் பண்ணி அந்த மெரூன் மாதிரி ஒரு கலர் வந்துச்சு. அதை அவுட்லைன் கொடுத்துருக்கேன். க்ரீன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா கலர் க்ரீனும் இருக்கிறதுனால லைட் க்ரீன் உள்ளார கொடுத்துட்டு, டார்க் க்ரீன் அந்த அவுட்லைன் கொடுத்துட்டு, ஒரு பேல் க்ரீன் மாதிரி இருந்துச்சு, அதையும் நடுவில் ஷேட் கொடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், நான் 2 மொக்கு போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 3 பூ கூட போட்டு 2 மொக்கு அது மாதிரி போட்டுக்கலாம். கொடுக்குறேன் பாருங்கள், மெரூன் கலர் மாதிரி தான் அந்த கலர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். உள்ளார க்ரீன் நீங்கள் இந்த மாதிரி லைட்டு டார்க்கு கொடுத்துட்டு 2 ஷேடோ கொடுத்துங்க இலைக்குள்ளார. அதுக்கப்புறமா டார்க் க்ரீன் வச்சு நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அந்த வட்டத்துக்குள்ளார அந்த ஸ்கை ப்ளூ என்கிட்ட இருந்துச்சு, அதோட ஒயிட் மிக்ஸ் பண்ணி ரொம்ப லைட் கலர் தான் அந்த சர்க்கிள்குள்ளார கொடுத்துருக்கேன். அந்த செம்பருத்தி பூ பக்கத்தில் வரும் அந்த ப்ளூ கலர். இது உங்களுக்கு வேறு எந்த கலர் கொடுக்குறதுனால உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை கொடுத்து பாருங்கள். பட்டர்ஃப்ளை ஒன்று சின்னதாக நீங்கள் போட்டுக்கிறதுனால போட்டுக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோலம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தாங்க கமெண்ட்டில் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது ரங்கோலிஸ் போடணுன்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டு வீடியோ அன்னப்பறவை போட்டிருந்தேன் இல்லையா, அது பானுங்கிறவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க ஊர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, சேலம்னு. ரொம்ப தேங்க்ஸ் பானு, நீங்கள் கேட்டதுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்கள் கமெண்ட் பார்த்துட்டு. அப்புறம் காயத்ரி, அருண்கலை, இவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நிறைய ரங்கோலிஸ் இருக்குது, மார்கழிக்கான நிறைய கலர் கோலம் இருக்குது, பாருங்கள். ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது, வீடியோஸ்லேயும் இருக்குது. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. கோல்டுனால எல்லாரோட வாய்ஸுமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டுங்க. பாப்பாவோட வாய்ஸுமே அதனால தான் இப்படி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன தான் நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கிட்டாலும் எப்படியாவது வந்துடுது, சளி பிடிச்சிடுது. நீங்களும் உங்கள் பசங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. மண்டே ஸ்கூல், இனிமேல் ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரெகுலரான டேஸாக தான் இருக்கும். வீட்டில் இருக்க நமக்கு லீவில் கொஞ்சம் அந்த ஸ்கூல் போகிற அந்த பரபரப்பு இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் உண்மையாகவே வேலைக்கு போகிற எல்லாருக்குமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வேலைக்கும் போயிட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம கூட ஒரு 15 மினிட்ஸு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனால் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரெஸ்ட்டே இருக்காது. ஒர்க் பண்ணுற எல்லா லேடிஸ்க்கும் தான் சொல்கிறேன், நம்ம ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்டுக்கணும். அப்போ தான் நம்ம பசங்களை நம்ம பார்க்க முடியும். வீட்லேயும் ஒர்க் பண்ணிவிட்டு வெளிலையும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். டேக் கேர் பண்ணிக்கோங்க உங்களையும். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த செம்பருத்தி பூ பிடிச்சிருக்கானே எனக்கு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கங்க. நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you all.